மரகதபுரம் இந்த கிராமத்துக்கு பழைய பேர் ஆதாரமாக இருக்கிறதா இந்த கல்வெட்டு. இந்த தெரு அந்த தெரு பூரா கிட்டத்தட்ட பூரா ஆதிக்கமும் பிராமணர் ஆதிக்கம்தான். மரகதபுரம் சொத்து பூரா சொத்தும் கிட்டத்தட்ட 1000 ஏக்கரும் இவங்க கண்ட்ரோல் தான். இடதுகை பக்கம்தான் எல்லிஸ் அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கு. மரகதபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்தது எல்லிஸ் அணைக்கட்டு. விழுப்புரம் நகரத்தின் மேற்கே பெண்ணையாற்றங்கரையில் இயற்கை எழிலுடன் அமைந்துள்ள கிராமம்தான் மரகதபுரம். சிவாலயம், வைணவ ஆலயம் என அமைதியுடன் திகழ்கிறது இந்த கிராமம். முன்பு இந்த பகுதியில் பிராமணர்கள் மிகுந்து இருந்தனர். பெரும்பாலான நிலங்கள் அவர்களிடமே இருந்தன. இந்த தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஊரின் முக்கிய பிரமுகர் மரகதபுரம் திரு எம் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த தெரு அந்த தெரு பூரா கிட்டத்தட்ட பூரா ஆதிக்கமும் பிராமணர் ஆதிக்கம்தான். மரகதபுரம் சொத்து பூரா சொத்தும் கிட்டத்தட்ட 1000 ஏக்கரும் இவங்க கண்ட்ரோல் தான். ஏரி ஏரி இவங்க கண்ட்ரோல் தான். மரகதபுரம் ஏரி அப்போ தான் ஒன்று ஒன்றா கவர்மெண்ட் எடுத்தது, நாம் வாங்கினோம், எல்லாம் பிரித்து கொடுத்தது எல்லாமே. இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. இங்கே அக்ரஹாரம் 2 தெரு இருக்குதுங்களா? 2 தெரு, அந்தாண்ட தெரு, இந்த சின்ன ஒத்த அக்கரகாரம், பெரிய அக்கரகாரம். நிலம்லாம் கூட அவங்ககிட்ட தான் இருந்துங்களா? ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் தான். கவுண்ட்ரு கண்ட்ரோல்லாம் அப்போலாம் கிடையாது. ஒரு சில 2-3 கவுண்ட்ருக்கு இருந்தது. அதில் நாங்கள் ஒரு கவுண்ட்ரு, சின்னப்பாவன்னு ஒரு கவுண்ட்ரு, இது திருவேங்கட கவுண்ட்ருக்கும் மொட்டைமுட்டு ராமசாமிக்கு அவங்க அப்பா பேருன்னா அவருக்கு தான் சொத்து. மீது பூரா மரகதபுரத்தில் இன்னைக்கும் 2 அக்ரஹாரங்கள் நிலைத்துள்ளன. அப்புறம் தன்னுடைய வீடும் கூட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமையுடன் குறிப்பிட்ட திரு எம்பிஎஸ் அவர்கள் அந்த நாளில் இந்த வீட்டினை பிராமணர்கள் தங்களது கல்யாண மண்டபமாக பயன்படுத்தினார்கள் எனும் தகவலையும் சொன்னார். இந்த வீடு கட்டி 200 வருஷம் இருக்கும். இது 10-11 அறிவுகால கொண்ட வீடு. பெரிய வீடு. இந்த தெருவுக்கு அந்தாண்ட அக்கராவத்துக்கு, இந்த அக்கராவத்துக்கு, அந்த அக்கராவத்துக்கும் பெரிய வீடு. அப்போ இது அக்கரா ஐயமாக இருக்குது. இது கல்யாணம் மண்டபம். அடடா,
இந்த கிராமத்திற்கு என இன்னொரு பழமையும் இருக்கிறதே, அதுதான் இவ்வூரின் பெயர். மரகதபுரம் இந்த கிராமத்துக்கு பழைய பேர் ஒழுக்கை. அதற்கு ஆதாரமாக இருக்கிறதா இந்த கல்வெட்டு. விழுப்புரம் கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு கிபி 15-16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டுல தான், விழுப்புரம் கைலாசநாதர் திருக்கோயிலில் இடம்பெற்றக்கூடிய இந்த கல்வெட்டுல தான் இங்க பாருங்க, ஒழுக்கை வைகுந்த பெருமாள் எனும் வாசகத்துடன் கோயில் என்பதற்கான சின்னமும் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. ஆமாங்க, இதில் குறிப்பிடப்படும் ஒழுக்கை இன்றைய மரகதபுரம் ஆகும். ஒழுக்கை அப்படிங்கிற பேர் இந்த கல்வெட்டில் இடம்பெறுது. ஏறக்குறைய 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு. ஒழுங்கை இந்த சொல்லுக்கு வழி, சந்து, தாழ்வாரம் என பொருள் கொள்ளப்படுகிறது. ஒழுங்காக அமைந்த தெருவை ஒழுங்கை என அழைப்பது யாழ்ப்பாண வழக்கு. இலங்கையின் கிழக்கு மட்டக்களப்பில் உள்ள பிரபலமான லவ் லேன் பாதையின் பெயர் நேச ஒழுங்கை என அழகிய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கை, ஒழுக்கை ஆகியிருக்கலாம். இது பற்றி மேலதிக ஆய்வுகள் தேவை. 15-16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டில் மட்டுமல்ல, 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஆவணத்திலும், ஆங்கிலேயர் ஆவணம், அதாவது 1906இல் வெளியிடப்பட்ட மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர்ஸ் சவுத்தார் கார்டு அப்படிங்கிற புத்தகத்திலையும் கூட ஒழுக்கை அப்படிங்கிற பேர் இடம்பெற்றிருக்கு. ஒழுக்கை எப்போது மரகதபுரம் ஆனது? இது பற்றியும் கூட ஆய்வு செய்யப்பட வேண்டும். இங்கிருக்கும் அம்மையின் பெயர் மரகதாம்பிகை. இதன் காரணமாக இவ்வூருக்கு இப்பெயர் வந்திருக்கலாம் என்கின்றனர். இந்த சிவாலயத்தின் காலம் குறித்தும் ஆய்வுகள் தேவை. அப்புறம் இந்த கிராமத்திற்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள எல்லீஸ் அணைக்கட்டு மரகதபுரம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில்தான் அமைந்துள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தகுந்ததாகும். மரகதபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்தது எல்லீஸ் அணைக்கட்டு. தோப்பு வேற இருந்தது அங்கே. ஆமாம், இருக்குது. இன்னும் தோப்பு அப்படியே இருக்குது. தோப்புலாம் இருக்குது. இழுப்பு தோப்பு இருக்குது. மாட்டு சந்தை நடந்தது. மாட்டு சந்தை தோப்பு நடந்தது. இதுதான் மரகதபுரம் கிராமத்தோட தோப்பு, சந்தை தோப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சந்தை நடந்த இடம். இப்போது எனக்கு இடதுகை பக்கம்தான் எல்லீஸ் அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கு.